அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சி காலகட்டத்தில்தான் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் செய்யப்படுவதாக கூறியுள்ள அமைச்சர் மூர்த்தி, பத்திரப்பதிவு துறையில் எந்தவொரு கமிஷனும் பெறப்படவில்லை எனவும், அலுவலர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதியானால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எடப்பாடியார் நேற்று அவர் பிரச்சாரத்தை போது சொன்னார், இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு 10% 10 பைசா வாங்கினாருனாலும் அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் கட்சியும் ஆயிரக்கணக்கான பேர் பதிவு பண்ணுவாங்க, பொதுமக்கள் நிறையா பதிவு பண்ணுவாங்க. எந்த பத்திர ஆஃபீஸர்னாலும் பத்திரத்துக்கு பணம் வாங்குறாங்கன்னு நிரூபித்தா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். பதிவுத்துறையை பற்றி கடந்த கால வரலாறுல என்னென்ன நடந்திருக்குது அதுகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது விரிவாக சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்தால் கட்டாயம் விரிவாக சொல்கிறேன். எத்தனாம் தேதி எங்கே என்ன நடந்துச்சு, அது மாதிரி பரந்தூராக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பிஎஸ்சிஎல் லேண்டாக இருந்தாலும் சரி, எந்த வருஷம் எந்த தேதியில் நடந்திருக்கின்ற விவரம்லாம் என்கிட்ட இருக்குது. அது சொல்ல வேண்டிய கட்டம் வந்தால் வருது. திமுக ஆட்சியில் அது மாதிரி எந்த நிலமும் பண்ணலை. தப்பி தவறி சார் பதிவாளரோ யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் தேர்தலுக்கு அரசியல் பண்ணணுன்றதுக்காக எதை வேணும்னாலும் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. பழைய ஆட்சியினுடைய வரலாறு நிறைய இருக்குது.